ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலையில ரெக்கார்ட் பண்ணுறேன் 7:45க்கு. ஸோ அதனால குட் மார்னிங் சொன்னேன். சரியா? ஒரு முக்கியமான விஷயம், நான் நேத்தைக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 46வது வீடியோ. சரியா? ஸோ நான் 47ன்னு போட்டு தான் சொல்லியிருந்தேன். 46. ஓகேவா? சாரி. சரியா? சரி, இன்னைக்கு இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, ஒரு ஃப்ளோர் பிளான் ரிவ்யூ தான். சரியா? நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தவர் ஃப்ளோர் பிளான். ஸோ அதே ஸ்டூடெண்ட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு எக்ஸ்டீரியரை நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா? அவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த 3D ஃப்ளோர் பிளானை பற்றி ஜஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், டிடிஎஸ் மேக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் பிளான் மாடல். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரியா? ஒரு வீட்டுக்கு எதுக்கு 2 ஸ்விம்மிங் பூல் அப்படின்ட்டு. சரியா? அது இருக்கட்டும். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மற்றபடி இது வந்து ஃப்ளோர் பிளான் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி அசட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே பிளானில் தான் அந்த எலிவேஷனும் நான் பண்ணேன். ஸோ நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன்னு. இதே பிளானில் தான் நான் வந்து எலிவேஷனும் பண்ணேன். பட் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3D எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ் ஜிஏல எடுத்தவர் 2. ஓகேங்களா? ஐ மீன் டோம் லைட்டை சொல்கிறேன். சரியா? ஸோ டோமில் எடுத்தவர் 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்விரான்மெண்ட் செட்டப் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இவ்வளோதான். டோட்டல் சீனே இவ்வளோதான். கேமரா மேலே இருந்து பார்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. அண்ட் கொஞ்சம் ரியல் டைமாக தெரியணும். நீங்கள் ஃப்ளோர் பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு அவுட்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு பிளைன் ஏதாச்சும் பிளைன் ஏதாச்சும் எடுத்து வச்சு அதுக்கு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்து மேலே ஏதாச்சும் லைட்டாக வச்சு சிம்பிளாக எடுப்பாங்க. பட் சிம்பிளா எடுக்கிறது ஓகே. ஸோ நாம கொஞ்சம் யூனிக்கா இருக்கணுங்கிறது தான் என்னோட தாட். ஓகேவா? ஸோ நெறைய விஷயங்கள் அதுல வந்து இருக்கணும். டீட்டெயில்ஸ் நெறைய இருந்துச்சுன்னா, உங்க சீன் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மாடல காமிச்சு தரேன். அவுட்புட்ட காமிச்சு தரேன். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. சரியா? ஒரு வாட்டி கூட நான் சொல்லி தரேன். காமிச்சு தரேன். சரியா? ஸோ இது வந்து டைலு. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் ரூஃப் டைல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேல வந்து பார்த்தீங்கன்னா, கமத்தோடுன்னு சொல்லுமே. ஸோ கமத்தோடு போட்டுருக்கோம். ஓகேவா? இதுக்கு நார்மலா கேஎஸ் காஸ்மோஸ் பிபிஆர் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே இது இங்கேயும் குடுத்துருக்கோம். ஸோ அந்த எலிவேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். சரியா? அந்த எலிவேஷன்ல வந்து பாருங்க, இதே மாரி தான் நான் குடுத்துருப்பேன். பட் அது இத விட நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரியா? இது ஃப்ளோர் பிளானால அந்த அளவுக்கு நம்ம வந்து இது குடுக்கல. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல கிளாஸ் தான். இது வந்து விண்டோ கிளாஸ். ஐ மீன் 3 டேஸ் மேக்ஸ் கிளாஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ 3 டேஸ் மேக்ஸ் கிளாஸ்ன்னு தெரியும்ல. இதுதான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸட் விண்டோ தான் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோம் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ ஒரு மெட்டல் குரோம் அதுக்கு கலர் குடுத்து அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸா போட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ சிம்பிளா ஒரு டிசைன். வேற பெருசா இங்க பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளா ஒரு டிசைன் மாரி பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சோஃபாஸ் அண்ட் சம்திங் எல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ ஒரிஜினலா ஒரு ஹவுஸ் எப்படி இருக்குமோ, அதே மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வீட்டுக்குள்ளாடி கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாரி பிளான்ட்ஸ எடுத்து வச்சிருக்கோம். இந்த பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த மாரி பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் இருக்கு. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திங் ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்கோம். இது எல்லாமே அசெட்ஸ் தான். சரியா? இது உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இருந்தாலும் இந்த ரிவ்யூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நெறைய விஷயங்கள் கத்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு. சரியா? பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ரெசல்யூஷன்ல எடுத்த ரெண்டர் தான். சரிங்களா? முன்னாடி சிட் அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு 2 சோஃபா. சரியா? 2 சோஃபாவும், ஒரு சின்னதா ஒரு டேபிளும் குடுத்துருக்கோம். அண்ட் இதுல ஒரு காலம். சரியா? இந்த காலம் வந்து அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட்டாவே இல்ல.
சரியா? ஸோ ரீசன் என்ன அப்டின்னா, மேல இருந்து தெரியறது. சரியா? ஜஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது நமக்கு பார்க்குறது ஒரு லுக்கா இருக்கு. இதுல வந்து ஸ்வீப் மாடிஃபையர் ஒண்ணு அப்ளை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸ்வீப்ல பண்ணது இது. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸ்வீப்ல பண்ணி எடுத்தது தான். சரியா? இது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க டாப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இது இல்லாம இருக்கும். இந்த பார்த்தீங்களா? ஒரு இது மாரி இருக்கு. மேல தான் டிசைன் இல்லாம இருக்கு. பட் இந்த பக்கத்துல வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வுட் தான். சரியா? ஒரு மைக்கா வுட் மாரி புரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து கிச்சன் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ அதில 4 அசெட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஓவரா டிசைன் இல்லாம, கம்மியாவும் இல்லாம, மீடியமா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா குடுக்குறதுக்கு என்விரான்மென்ட்ல கொஞ்சம் நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, அ டீட்டெயில்ஸ் அதிகமா சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டர் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நார்மலா ஸோ இது ஸ்விம்மிங் பூல் தான். சரியா? நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல, வாட்டர் தெரியல அப்டிலாம் நெனைக்காதீங்க. ரெண்டர்ல தான் தெரியும். சரியா? வாட்டர் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 3ds மேக்ஸ்ல ரெண்டர்ல தெரியும். நம்ம குடுக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு ஏத்த மாரி, அது இங்க பிளாக்காவோ, ப்ளூவாவோ தெரியும். சரியா? நான் வேற டைப்ல எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாய்ஸ் தான். சரிங்களா? மேப் எல்லாமே நாய்ஸ் மேப்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ இவ்ளோ பெரிய வீடு. ஸோ 2 கார் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 கார் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? நல்லா தான் இருக்கு காரு. வந்து பார்த்தீங்களா? இந்த மாரி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஒண்ணு அங்க பார்த்தோம், இன்னொன்னு இங்க பார்த்தோம். ஸோ இத கார் போர்ச் இங்க இருக்குது. நான் எதுக்கு வெளிய நிறுத்தியிருக்கேன் அப்டின்னா, கார் போர்ச்சுக்கு உள்ளாடி கார நிறுத்துனோம்னா இங்க உங்களுக்கு வந்து தெரியாது. மேல இருந்து பார்க்கும்போது தெரியாது. இங்க பாருங்க. ஸோ இப்டி உள்ளாடி போயிடுச்சுன்னா இங்க. அத வச்சு பிரயோஜனம் இல்ல பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் வெளியில வச்சிருக்கேன். சரியா? ஸோ வேற ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய பிளான்ட்ஸு, புஷஸு ஸோ லான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது டிஸ்பிளேஸ்மென்ட் இல்லாம நார்மல் மேப் தான் குடுத்துருக்கேன். சரியா? ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வியூல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேவா? ஸோ மேல இருந்து பார்க்கும்போது நீங்க என்னதான் டிஸ்பிளேஸ்மென்ட் குடுத்தாலும், மோஸ்ட்லி சின்னதா தெரியறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் ஒரு ஸ்டேர் அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஒரு அழகான ஸ்டேர் வித் ஒரு கிளாஸ் ரெயிலிங்கோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஓவராலா இதுக்கெல்லாம் ஒரு ரிவ்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தெரியாத ஒரு 4 ஸ்டூடண்ட் அத பத்தி தெரிஞ்சுக்கட்டுமே. சரியா? ஒரு ஒரு ஐடியா வரும்ல. சரி ஓகே. ஃப்ளோர் பிளான்ல இந்த மாரிலாம் அப்ளை பண்ண ஒருத்தர் சொல்லி தந்தார்ல. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணா அது நல்ல விஷயம் தானே! நம்மளால ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டுமே. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் ரிவ்யூ பண்றோம். ஸோ இதெல்லாமே நான் ஃபர்தரா உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? எனக்கு டைம் இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் வேற நெறைய இருக்காங்களா? கிளாஸ் எடுக்கணும். ஸோ நம்மள நம்பி வந்துட்டாங்க. சரியா? அவங்க நல்லபடியா டீச் பண்றது தானே என்னோட வேல. ஓகேங்களா? ஸோ அதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ ரீசென்ட்டா எனக்கு ஒரு 2, 3 பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்டின்னா, "சார் 3ds மேக்ஸு அ எனக்கு எல்லாமே புரியுது சார். நீங்க சொல்லி தர்றதெல்லாம் புரியுது. நான் YouTubeல நல்லாவே ஃபாலோ பண்றேன். ஒரு வீடியோ விடாம பார்ப்பேன்." அப்டின்ட்டு. போட்டது 45, 41 வீடியோ தான் போட்டுருக்கேன். ஸோ அதே நான் பார்க்குறேன் அப்டின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வரல அப்டின்னாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ நீங்க வந்து விரும்பணும். ஐ மீன் லவ் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் அது திரும்ப உங்கள லவ் பண்ணும். இத வந்து ஒரு சாஃப்ட்வேரா பார்க்காதீங்க. ஒரு லைஃபா பாருங்க. சரியா? இப்ப எனக்கு வந்து மேக் 3 நான் நெறைய சாஃப்ட்வேர் கத்து வச்சிருக்கேன். மாயா, பிளெண்டர் நெறைய விஷயங்கள் நான் கத்து வச்சுக்கிறேன் சாஃப்ட்வேர்ஸ்ல. புரோகிராமிங் லாங்குவேஜஸா இருக்கட்டும். பட் 3ds மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப விரும்பி படிச்சது. ரொம்ப ரொம்ப விரும்பி படிச்சது. ஸோ இந்த மாரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸோ அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்னு சொல்லுவோம் பாருங்க. சரியா? அந்த சினிமாலலாம் காமிப்பாங்களே. அதே மாரி தான் எனக்கு இந்த மேக்ஸ். ஸோ விரும்புங்க. அத வந்து நீங்க எவ்வளோ தூரத்துக்கு விரும்புறீங்களோ, அது உங்கள விரும்பும். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க எவ்வளோ தூரத்துக்கு இதில கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு உண்டு. வரலன்னு சொல்ட்டீங்கல்ல, வராம போட்டும். அது வராது. சரியா? ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். நீங்க அத விரும்பி பண்ணீங்கன்னா, அழகா கத்துக்கலாம். சரியா? 1 மாசம் கூட வேண்டாம். விரும்பி படிக்கணும் அத. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி நாலேட்ஜஸ் எல்லாம் நீங்க வந்து அதில வந்து போட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா வரும். அதில எந்தவித மாற்றமே இல்ல. வேணா நான் பேசுனத நோட் பண்ணி வைங்க. நீங்க விரும்பி 4 விஷயத்த கத்துக்கும்போது, கண்டிப்பா வரும். எனக்கு ஒர்க்குக்கு படிக்க சொல்றாங்க. அந்த மாரிலாம் பண்ணாதுங்க. சரியா? வராது. உங்களுக்கு அத வந்து நீங்க வந்து ஹார்ட்ல இருந்து அப்படியே நேசிக்கணும். சரியா? இது மட்டும் இல்ல. எல்லா சாஃப்ட்வேருமே அப்படிதான். அப்படி நேசிச்சீங்கன்னா, கரெக்ட்டா வரும். ஸோ இதோட அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். பார்த்தீங்களா? ஸோ இத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 3ds மேக்ஸ்ல எடுத்தா, 3ds மேக்ஸ் வீரேல எடுத்தா ஒரு அவுட்புட். ஸோ ஸ்விம்மிங் பூல்ங்க பார்த்தீங்களா? வந்துருச்சா?
ஸோ இதில வந்து ஒரு மேப் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட ஒரு மேப்பு. சரியா? பிரசாந்த் வேற யாரும் கிடையாது. நான் தான். சரியா? ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரம் எல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ குவாலிட்டியா தெரியுது பாருங்க. இத பார்த்தீங்களா? வீடியோ குவாலிட்டி இல்லன்னா, வீடியோ குவாலிட்டிய இன்கிரீஸ் பண்ணுங்க. சரியா? YouTubeல அந்த செட்டிங்ஸ்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டிய வந்து ஹை ரெசல்யூஷன்ல போட்டு விட்டீங்கன்னு வைங்க, இது வேற லெவல்ல தெரியும். சரியா? ஷேடோவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. சரியா? இது வந்து சன்னே நான் குடுக்கல. சன் வைக்கவே இல்ல. சரியா? சன் வச்சா தான் ஷேடோ வரும்ன்னு நெறைய பேர் சொல்றாங்க. தப்பு. HDRIலயும் சன் இருக்கு. சரியா? HDRIலயும் சன் இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் நல்ல ஒரு குவாலிட்டியா குடுக்கும். இந்த பார்த்தீங்களா இருக்கு. அந்த ஷேடோ. இப்ப சன் அந்த HDRோட சன் எங்க இருக்குன்னா, நேரா இந்த சைடு பார்த்துருக்கு. இது பார்த்தீங்களா? இந்த சைடு பார்த்து ரைட் சைடுல இருந்து மேல இருந்து அடிக்கும். அப்படி அடிக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இங்க பார்த்தீங்களா? இதுல பட்டு கீழ விழுது. ஸோ ஓவராலா அவுட்புட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நான் புடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிரே கலர்ல குடுத்துருப்பேன் பார்டர். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, மேல இருக்கிறது ரொம்ப நல்லா தெரியட்டுமே அப்படின்ட்டு. இதுல எதுக்கு நான் கிரே கலர மட்டும் அப்ளை பண்ணணும்? இப்ப நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணா நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் நமக்கு பிடிக்காது. சரியா? அ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணலாமே! புரிஞ்சுச்சுங்களா? ஸோ கிரே கலர் அப்ளை பண்ணும்போது லைட் அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது. இது எதுக்கு அப்ளை பண்ணேன்னா, அந்த டோர், விண்டோ இல்லாத இடத்துலலாம் இது இருக்கும். பார்த்தீங்களா? டோர், விண்டோ இல்லாத இடத்துலலாம் இது இருக்குது. அண்ட் மத்தபடி ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தீங்களா, நல்லா அழகா ரியலிஸ்டிக்கா வந்துருச்சு. ரீசன் என்ன அப்டின்னா, இது மேப் வந்து வெளில இருந்து எதுவுமே எடுக்கல. நான் தேர்ட் பார்ட்டிலருந்து எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் அது தெரிஞ்சா போதும் அப்டின்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், மேப்ப மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். பம்ப்ல நாய்ஸ் போட்டு அதுக்கு வந்து ஒரு 60 60 எவ்வளோதோ குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். வேல்யூ. ஸோ அவ்வளோதான் பண்ணது. வேற இதுல எதுவுமே பெருசா பண்ணல. மெட்டீரியல் எல்லாமே உள்ளாடி இருந்து எடுத்தது தான். சரியா? அந்த எலிவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓனா கிரியேட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. சரியா? கிரியேட் பண்ணது, பை பண்ணது அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்கா எடுக்கிறதுக்காக. இது ஜஸ்ட் ஃப்ளோர் பிளான் தானே. நம்ம அந்த அளவுக்கு வந்து டீப்பா போணும்லாம் நீடட் கிடையாது. சிம்பிளா ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்க. 3ds மேக்ஸ படிச்சீங்கன்னா, வேற லெவல்ல லைஃப் போகும். ஓகேவா? ஸோ அத விரும்பி படிங்க. ஸோ எனக்கு நெறைய ஃபோன் வந்துச்சு. நெறைய பேர் இந்த மாரி சொல்றனால சொல்றேன். சரியா? அந்த டெம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேனே. அது யூசுவலா எல்லாரும் பண்றது தான். பட் இருந்தாலும் அத விரும்புங்க. விரும்பி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வரும். சரியா? அத விரும்பி படிங்க. நான் ரொம்ப விரும்பி படிச்சேன். ஸோ அதனால நான் நல்லா பண்றேன்னு தோணுது எனக்கு. சரியா? ஓகே காய்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ இருக்குது. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் போடுறேன். ஓகே. பாய்.